இன்று சிறப்பு விருந்தினர் பிரபல ஜோதிடர் வழக்கறிஞர் பெருந்தகை மரியாதைக்குரிய ஷெல்வி தாமு ஐயா அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ இன்றைக்கி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதிக பக்தி வரணும்னா என்ன மாதிரி நம்ம சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ஐயா? பள்ளி கல்லூரி மாணவர்களில் பிறந்த உடனே பெற்றோர் பெரியோர், தாத்தா பாட்டி, மாமா மாமா, சித்தப்பா சித்தி, உறவுகள் அவங்க எப்படி அவங்க இருக்கிறாங்களோ அது போல தான் குழந்தை வளரும். நம்ம என்ன தான் பண்ணாலும் குழந்தையுடைய ஆன்மீகம் என்பது கருவறையிலேருந்து வரும். கருவறையில் குழந்தை இருக்கிறச்சவே இன்றைக்கெல்லாம் நிறைய குழந்தைங்க வெளியில் கிருஷ்ணா ராமான்னு ஒரு வயசுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிடும். சரி. ஏன்னா இப்போல்லாம் பக்தி பல விதத்தில், அந்த காலத்துலலாம் கோயில்களில் போய் பக்தியை தேடினோம், நிறைய பிரசங்கம் மூலியமாக பக்தியை தேடணும், பாடல்கள் மூலியமாக பக்தியை தேடணும். இன்றைக்கி கைபேசி மூலியமாக, யூடியூபில் மூலியமாக நிறைய ஆன்மீக பெரியவர்களுடைய உரை, நிறைய ஆன்மீக பாடல்கள்லாம் நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் என்று சொன்னாலும் 20ஆம் நூற்றாண்டில் பக்திகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை மிகவும் அளப்பரியாத மரியாதை. அதுவும் இந்து தர்மத்தில், எல்லா தர்மத்திலும், கிறிஸ்துவத்திலும் சரி முஸ்லீம்லும் சரி, நிறைய முஸ்லீம் குழந்தைகள்லாம் 5 வேளை கரெக்டாக தொழுகிறதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி கோயிலில் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு கோயிலில் யங்ஸ்டர்ஸர்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கிறார்கள். அதனால் பக்தி சொல்லி வருவதில்லை, அது தலைமுறையாக இந்து தர்மத்தில். வெளிநாட்டு குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டில் அவ்வளோ கோயில்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய இந்தியர்கள் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் எல்லாம் அற்புதமாக, நமக்கெல்லாம் கூட பஞ்ச கஷ்டம்லாம் கட்ட தெரியாது. வேஷ்டி கட்டி, அங்கோஸ்திரம் போட்டு, புடவை கட்டி, மாலைகளை அவர்களே கோத்து தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதும், சிவஸ்துதிகளையும் சிவ மந்திரங்களையும் ஒலிக்க செய்வதும், பெருமாள் மந்திரங்களை ஒலிக்க செல்வதும், ஹரே ராம ஹரே கிருஷ்ணத்தில் இருப்பதும். ஸோ பக்திகள் இனி பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா உலகம் கலிகாலம். உலகத்துக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 3 வயது குழந்தையிலிருந்து டென்ஷன், டிப்ரெஷன், சைல்டு சைக்காலஜிஸ்டெல்லாம் விட்டார்கள். கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே சைக்காலஜிஸ்ட் விட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி தாயாரும் டிப்ரெஷனில் இருக்கா, தந்தையும் டிப்ரெஷன் இருக்குது, குழந்தையும் டிப்ரெஷன் இருக்குது. மருந்து மாத்திரைகளுடன் பக்தி தான் சிறந்த மார்க்கமாக காணப்படுவதனால் பக்தியுடைய வளர்ச்சிக்கு அளவில்லாதது. கடலில் எப்படி நீர் வத்தாதோ இறையருளும் பக்தியும் கண்டிப்பாக வத்தாது. கழு பிணி இல்லாத உடலும் என அபிராமி பட்டர் சொல்கிறாரு. அதற்கு நம்ம என்ன பண்ணணுங்க? ஒன்றும் பண்ண வேணாம். மற்றவங்க குடியை கெடுக்காமல் இருந்தால் போதும், மற்றவங்க மேலே பொறாமப்படாமல் இருந்தால் போதும். நமக்கு கடவுள் நம்மளோட மற்றவங்களோட எவ்வளோ திருப்தியாக நம்மளை வச்சுருக்காருன்னு நினச்சாவே ஆத்ம ரீதியாக இருக்கலாம். எல்லாமே நம்மளுடைய உடல் ஒன்று சாம்பலுக்கு, இல்லைன்னா மண்ணுக்கு தான். அதை தெரிஞ்சு வளர்த்துக்கினே இருந்தீங்கன்னா, பொறாமையை மட்டும் வராமல் இருந்தால் லைஃப்பில் ஓஹோன்னு இருப்போம். நம்மளுடைய திசை அதிகபட்சமாக சூரியன் 6 வருஷம், அதிகபட்ச திசை 20 வருஷம் சுக்கிரன். அதிகபட்சமாக மனிதன் வாழ்க்கையில் 30 வருஷம் கஷ்டம் இருக்கலாம். அடுத்த 30 வருஷம் அவனுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்தே தீரும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்படியும் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடும் வெல்லமும் கொடுங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டமும், ஆண்டாண்டு காலம் தலைமுறையாக இருந்த கஷ்டங்கள்லாம் தீரும் என்பது. பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடும் வெல்லத்தையும் கொடுத்தால் அது கண்டிப்பாக தெய்வ கடாட்சமும் பிதிருதோஷமும் நீங்கும். அது தொடர்பான கேள்வி தாங்க. இப்போ சிவபெருமானுடைய நந்தியம்பெருமான் அல்லது மற்றும் நம்ம கோமாதா உடைய சிறப்புகள், அதை நம்ம எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், போற்றி வழிபட வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கோமாதாக்களுக்கு மாதத்தில் ஒரு தடவையாக உணவளிப்பவர்கள், ஒரு பசுமாடுக்கு கொடுத்தா கூட நீங்கள் செய்த அத்தனை கர்மாக்களும் அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்படுகிறது என்று
சாஸ்திரம் சொல்கிறது, கோமாதாவை கனவில் கூட நினைத்து அசைவித்து புசிப்பவர்களாக இருந்தாலும் கோமாதாவுடைய எந்த ஒரு காலகட்டத்திலும் கோமாதாவுடைய இது புசிப்பவர்களுடன் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், எந்த மதத்தையும் நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். நீங்கள் கோமாதாவை தெய்வமாக நினைங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தெய்வத்தை நேரில் பார்த்த